Hello everyone, welcome to my channel 100% Concept Clear. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற சப்ஜெக்டில் இருந்து எவாலுவேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை எப்படி எவாலுவேட் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவாலுவேஷன் பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு 4 டாபிக் இருக்குது. எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் அண்ட் எவாலுவேஷன் கிளாஸஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் எவாலுவேஷன் அண்ட் காஸ்ட் பேஸ்டு எவாலுவேஷன் அப்படின்னு 4 டாபிக் இருக்குது எவாலுவேஷனில். அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோவில் வந்து இந்த 5 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ 4 டாபிக் வந்து எவாலுவேஷனோடது அண்ட் ஒரு டாபிக் வந்து மெயின்டெனன்ஸோடது. ஸோ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரக்சர்லையும் நம்மளுக்கு அதான் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம வந்து எவாலுவேஷன் அண்ட் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ எவாலுவேஷனோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் வந்து மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற சிஸ்டமை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சிஸ்டம் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, ஸோ எப்படிலாம் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றதான் நம்ம வந்து எவாலுவேஷனில் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? Evaluation of MIS is a process of measuring performance of organization information system. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் MIS அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ரோச்சஸ் பார்க்கலாம். ஸோ எவாலுவேஷன் ஆஃப் MISல வந்து மொத்தம் 4 டாபிக் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் ஒரு டாபிக் தான் இந்த எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் அப்படின்றது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? The MIS evaluation approaches provide different means to measure accomplishment of system objective. ஸோ இந்த approaches அப்படின்றது வந்து நம்மளோட சிஸ்டமை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய மெஷர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் க்ரியேட் பண்ணது அப்படின்னா ஹாமில்டன்ஸ் சர்வே அப்படின்ற ஒரு 1980 வந்து க்ரியேட் பண்ண அப்ரோச்சஸ் இது. ஸோ இப்போ இந்த ஒரு அப்ரோச்சஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எவாலுவேஷன் அப்ரோச்சஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிவ்யூ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிவ்யூ ஆர் டெக்னிக்கல் ரிவ்யூ. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஃபோக்கஸஸ் ஆன் அசஸிங் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் டெக்னிக்கல் குவாலிட்டி. ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து மெயினாக அந்த சிஸ்டமோட டெக்னிக்கல் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கல் எவாலுவேஷன் இன்க்ளூட்ஸ் வேரியபிள்ஸ் லைக் data transmission rate and main or secondary storage and CPU capacity. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக வரும். ஸோ அந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் எப்படி இருக்குது, ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதே மாதிரியே இந்த ஸ்டோரேஜ் வந்து எப்படி நம்மளுக்கு பெர்ஃபார்ம் ஆகுது, அண்ட் அதே மாதிரியே சிபியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே டெக்னிக்கல் ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்ம்டு பை. ஸோ இது யார் பண்ணுறாங்க அப்படின்னா MIS டெவலப்மெண்ட் ஆர் ஆப்ரேஷன் பர்சனல்ஸ் or a separate quality assurance group within the MIS function. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யார் பண்ணுறாங்க அப்படின்னா MIS டெவலப்மெண்ட் டீம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆப்ரேஷன் பர்சனல்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் குரூப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிவ்யூ அப்படின்றத பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கம்ப்ளையன்ஸ் ஆடிட். ஸோ இப்படின்னா என்ன? ஸோ கம்ப்ளையன்ஸ் ஆடிட் ஆர் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ரிவ்யூ. ஸோ கம்ப்ளையன்ஸ் ஆடிட் அப்படின்னா அப்ளிகேஷன் கண்ட்ரோல் ரிவ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட சிஸ்டமோட கண்ட்ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து இதில் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அசஸ் த அடிக்வசி அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் ஃபார் த சிஸ்டம் இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங் செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ். ஸோ நம்ம சிஸ்டமில் இன்புட் கொடுக்கும்போதும் சரி, அதே மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் வரும்போதும் சரி, அண்ட் அது வந்து ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகும்போதும் செக்யூரிட்டி ஆக்சஸ், ஸோ இந்த எல்லா ஸ்டேஜ்லேயும் சிஸ்டமோட கண்ட்ரோல்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோனமஸ் இன்டர்னல் ஆடிட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பட்ஜெட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? Evaluation of MIS budget performance concentrates on compliance with the predetermined budget expenditure level for the MIS development or operation process. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பட்ஜெட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரும் இந்த சிஸ்டமுக்கு அப்படின்னு ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு பட்ஜெட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை பற்றின விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவில் வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து எவாலுவேஷன் ஆஃப் யூசர் பட்ஜெட் பெர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் MIS ரிசோர்ஸ் கன்சப்ஷன் பை த யூசர். ஸோ யூசர்ஸ் எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதும் இதில் வந்து பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ MIS பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி மெஷர்மெண்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க?
the capacity of MIS personnel is typically determined in terms of productivity. So இந்த அப்ரோச்சில் வந்து ஒரு எம்ஐஎஸில் ஒர்க் பண்ணுற பர்சனல் வந்து எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குறாரு அப்படின்றது தான் இதில் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், லைன்ஸ் ஆஃப் கோட் பர் யூனிட் டைம் ஃபார் த ப்ரோக்ராமிங் பர்சனல். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் பர்சனல் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களால பர் யூனிட் டைமுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும் அப்படின்றத மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரியே டேட்டா என்ட்ரி பர்சனல் இருக்காங்க அப்படின்னா அவங்களால இந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இதுதான் வந்து 4th அப்ரோச்சில் சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 5th அப்ரோச் பாருங்கள், கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன். ஸோ இதில் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா த ப்ரொடக்டிவிட்டி கெப்பாசிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இஸ் டிப்பிக்கலி எவாலுவேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ இதில் மெயினாக பார்க்கறது வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது. ஸோ அது வந்து எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றது இதில் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பர்சன்ட் அப் டைம், ஆக்சுவல் த்ரூபுட் அண்ட் ஐஓ சேனல் யூட்டிலைசேஷன். ஸோ இதெல்லாமே ஃபேக்டராக வச்சு கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது இதில் எவாலுவேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட் வந்து சர்வீஸ் லெவல் மானிட்டரிங். ஸோ சர்வீஸ் லெவல் மானிட்டரிங் அப்படின்றது வந்து நம்மளோட எம்ஐஎஸ் வந்து எந்த அளவுக்கு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத இதில் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், சப்போர்ட் ப்ரொவைடட் டு த யூசர். ஸோ யூசர் அப்படின்றது வந்து கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து இந்த சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றது வந்து இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அசஸ்மெண்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் இன்க்ளூட் டர்ன் அரவுண்ட் டைம், ரெஸ்பான்ஸ் டைம் அண்ட் எரர் ரேட்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ ஆகுது அண்ட் எரர் ரேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இதில் வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 7th அப்ரோச் பாருங்கள், யூசர் ஆட்டிடியூட் சர்வே. ஸோ இதில் வந்து அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ இஸ் யூஸ்ட் இன் ஆப்ரேஷன் எவாலுவேஷன். ஸோ அந்த சிஸ்டமே எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இதில் எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ரேஷனல் கன்சிடரேஷன் ரெஃபர்ஸ் டு வெதர் த இன்புட் டேட்டா இஸ் அடிக்வேட்லி ப்ரொவைடட். ஸோ நம்ம இன்புட் வந்து சஃபிஷியண்ட்டாக கொடுக்குறோமா அப்படின்றது எல்லாத்தையும் இதில் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒன்று கொஷினரே இல்லை இன்டர்வியூ மூலமாக வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ டு அப்ரைஸ் த யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ யூசரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இதில் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு as the quality and timelines of reports, quality of service and the MIS user communication. ஸோ இந்த அப்ரோச் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து அசஸ் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ அது வந்து போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ரிவ்யூ. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ இது வந்து போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ரிவ்யூ அப்படின்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ அது வந்து PIR அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸ் த ரெக்வயர்மெண்ட் டெஃபினேஷன். ஸோ அதாவது டஸ் த சிஸ்டம் டூ வாட் இட் இஸ் டிசைன் டு டூ. ஸோ அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம எதுக்காக அந்த சிஸ்டமை வந்து ரெடி பண்ணோமோ இல்லைனா டிசைன் பண்ணோமோ அந்த ஒர்க்கை அந்த சிஸ்டம் பண்ணுதா அப்படின்றது வந்து இந்த போஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ரிவ்யூவில் வந்து நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து காஸ்ட் ஆர் பெனிஃபிட் அனலைசிஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எக்கனாமிக் எவாலுவேஷன். ஸோ இதை வந்து நம்ம எக்கனாமிக் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்ட் காஸ்ட் சேவிங் ஆர் டேஞ்சபிள் ஃபினான்ஷியல் பெனிஃபிட். ஸோ ஃபினான்ஸ் பேஸ்டான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் இஸ் ஆஃப்டன் யூஸ்ட் இன் கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ கேபிட்டல் பட்ஜெட்டிங்லையுமே இந்த காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எவாலுவேஷன் அப்ரோச்சஸில் இருக்குது. ஸோ அந்த 9 பாயிண்ட்ஸும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் வந்து எவாலுவேஷன் கிளாஸஸ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ எவாலுவேஷன் கிளாஸஸ் அப்படின்றது MIS எவாலுவேஷனில் இருக்கிற செகண்ட் டாபிக். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவாலுவேஷன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 மேஜர் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டை வந்து மேஜராக 2 கிளாஸஸில் வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எஃபெக்டிவ்னஸ், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்க, திஸ் ரெஃபர்ஸ் டு த குவாலிட்டி ஆஃப் த அவுட்புட் ஃப்ரம் த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது தான் இந்த எஃபெக்டிவ்னஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் மீன்ஸ் டூயிங் த ரைட் திங் இன் த ரைட் மேனர். ஸோ கரெக்டான விஷயத்த கரெக்டான முறையில் பண்ணுறது தான் இந்த எஃபெக்டிவ்னஸில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் செட் டு பி எஃபெக்டிவ் இஃப் இட்ஸ் ப்ராடக்ட், that is output is of quality and the process of producing output is right effective.
ஸோ நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற அந்த அவுட்புட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்றது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், இட் இஸ் அ மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் ரெக்வயர்ட் டு அச்சீவ் த அவுட்புட். ஸோ இந்த எஃபிஷியன்சியில் வந்து எது கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ரிசோர்ஸ் ஆச்சு, இல்லைனா எவ்வளோ ரிசோர்ஸஸ் ஆச்சு அப்படின்றத இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் த சிஸ்டம் ரிசோர்ஸஸ் டு கெட் ரிசல்ட்ஸ். ஸோ அதுதான் ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து எஃபிஷியன்சியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பீயிங் எஃபிஷியன்ட் இம்ப்ளைஸ் த சிஸ்டம் இஸ் ஆப்ரேட்டிங் த ரைட் வே. ஸோ ஒரு சிஸ்டம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்போ அந்த சிஸ்டம் வந்து கரெக்ட் வேல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எஃபெக்டிவ்னஸுக்கும் எஃபிஷியன்சிக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், எஃபெக்டிவ்னஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் குட்னஸ் ஆஃப் அவுட்புட், while efficiency is a measure of the resources required to achieve the output. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்றது அந்த அவுட்புட்டோட குட்னஸை பற்றி பேசும். அதுவே எஃபிஷியன்சி அப்படின்றது அந்த அவுட்புட் அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸஸ் ஆச்சு அப்படின்றத பற்றி பேசும். ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு இங்கே ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இதுதான் வந்து மேஜராக இருக்கிற ரெண்டு கிளாஸஸ். ஸோ அதில் எப்படி ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா ரிலேட்டிவ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் அவுட்புட். ஸோ அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ் ஆகுமோ அது எல்லாமே வந்து எஃபிஷியன்சியில் வந்து நம்ம பார்ப்போம். அதுவே எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது அவுட்புட் அகெயின்ஸ்ட் டிசைட் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வராது, இங்கே தான் வரும். ஸோ எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்க அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. ஸோ தட் இஸ் இன் அ குட் வே. ஸோ எந்த அளவுக்கு அப்படி வந்திருக்கு அப்படின்றதான் நம்ம இந்த எஃபெக்டிவ்னஸில் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ டயக்ராம் பாருங்கள். ஸோ ப்ராசஸ். ஸோ ஒரு சிஸ்டம் நடக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இன்புட்ஸ் வந்து நிறைய கொடுப்போம். ஸோ இன்புட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ரிசோர்ஸஸ் எல்லாமே உள்ளே போகுது, அது வந்து ப்ராசஸ் ஆகுது. ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, எஃபிஷியன்சி அப்படின்றத. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம், எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம அவுட்புட் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதிலேருந்து ஃபீட்பேக் வந்து கொடுப்போம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரியான ப்ராசஸ் வந்து அகெயின் வந்து நம்ம ப்ராசஸில் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சிக்கும் அண்ட் எஃபெக்டிவ்னஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து சிம்பிளாக ரெண்டே லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கிற அவுட்புட். ஸோ அந்த அவுட்புட் எந்த அளவுக்கு குட்டாக இருக்குது அப்படின்றத வந்து எஃபெக்டிவ்னஸில் மெஷர் பண்ணுறோம். அதுவே எஃபிஷியன்சி அப்படின்னா அந்த அவுட்புட் கிடைக்கிறதுக்கு எத்தனை ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் ஆச்சு அப்படின்றது வந்து எஃபிஷியன்சியில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எவாலுவேஷன் கிளாஸஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் நம்ம வந்து எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் அண்ட் எவாலுவேஷன் கிளாஸஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ்டு எவாலுவேஷன் எப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ப்ராடக்ட் பேஸ்டு எம்ஐஎஸ் எவாலுவேஷன். ஸோ இது வந்து எம்ஐஎஸ் எவாலுவேஷனில் தேர்ட் டாபிக். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேயே என்ன மீனிங் வருது, நம்ம ஃபைனலாக நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு எவாலுவேஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், சின்ஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ்ட் எவாலுவேஷன் இஸ் ஆன் த ப்ராடக்ட், தட் இஸ் இன்ஃபர்மேஷன் சப்போர்ட் ஆர் த அவுட்புட் ஃப்ரம் த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம்லேருந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வந்து ஃபைனலாக கிடச்சிதோ அதுதான் நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ அதனாலேயே இதை வந்து நம்ம எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எஃபெக்டிவ்னஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஒரு சிஸ்டமோட அவுட்புட் பற்றி பேசுகிறது தான் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதனாலேயே இங்கே வந்து ப்ராடக்ட், ஸோ ஃபைனலாக சிஸ்டம்லேருந்து கிடைக்கிற அவுட்புட்டை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம த எவாலுவேஷன் மே பி டேர்ம்ட் ஆஸ் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாடல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தி இன்ஃபர்மேஷன் ஆட்ரிபியூட்ஸ் மே பி ஐடென்டிஃபைடு ஆஸ் காம்போனன்ட் ஆஃப் அ ஜென்ரல் மாடல் ஃபார் எவாலுவேஷன் ஆஃப் எம்ஐஎஸ் எஃபெக்டிவ்னஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி தான் இந்த மாடல் சிஸ்டமில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம காம்போனன்ட் ஆஃப் அ ஜென்ரல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம ப்ராடக்ட் பேஸ்டு வந்து ஒரு எவாலுவேஷன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க
வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது இன்ஃபர்மேஷன் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைம்லினஸ், நெக்ஸ்ட் ரெலவன்ஸ், நெக்ஸ்ட் அக்யூரசி, தென் கம்ப்ளீட்னஸ், தென் அடிக்வசி, தென் எக்ஸ்பிளிசிட்னஸ் அண்ட் எக்ஸப்ஷன் பேஸ்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபேக்டர்ஸாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு ஃபேக்டர்லையும் நம்மளோட சிஸ்டம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதாவது சிஸ்டம்லேருந்து கிடச்சிருக்க அவுட்புட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ மாடல் இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மாடல் ஸ்ட்ரக்சரில் பார்த்துருக்க இந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் இதில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ தனித்தனியாக கன்சிடர் பண்ணி அந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ரேட்டிங் வந்து கொடுக்க சொல்லுவாங்க அந்த சிஸ்டம் அவுட்புட்டுக்கு. ஸோ அது வந்து இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பாருங்கள், டு எம்ப்ளாய் திஸ் மாடல் மேனேஜர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் may be asked to rate the output or report on each of the information attributes. So இந்த மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு அந்த சிஸ்டம்லேருந்து கிடச்சிருக்கிற அவுட்புட் இல்லைனா ரிப்போர்ட்டை வந்து ரேட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் என்ன அப்படின்னா ஈச் ஆட்ரிபியூட். ஸோ நம்ம மேலே பார்த்தோம்ல இந்த மாடல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம்ல அந்த ஒரு ஆட்ரிபியூட்லேயுமே அவங்களோட ரேங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத ரேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், டு கெட் ரெஸ்பான்சஸ் 5-point scale may be used. So இதுதான் வந்து அந்த 5-point scale. So on which the respondents, users of the information system, may be asked to rate the effectiveness of the MIS in terms of these information attributes. So நான் சொன்ன மாதிரியே தான். So in terms of information attributes. So அந்த ஒரு information attributeக்கும் ஏற்ற மாதிரியான ரேட்டிங் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. யார் அப்படின்னா யூசர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ அதாவது கம்பெனியில் இருக்கவங்க தான். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் எடுத்து இதில் வந்து ரேட்டிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சும்மா இப்போ அக்யூரசி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இப்போ நம்ம மெயினாக கன்சிடர் பண்ணுறது வந்து அக்யூரசி அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம இப்போ இருக்கிற எல்லாரையுமே நம்ம வந்து ரேட் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டம்லேருந்து கிடச்ச நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு அக்யூரசி வந்து எந்த அளவுக்கு இருக்குது, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம அந்த அக்யூரசியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கான ரேட்டிங் வந்து நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்ரிபியூட்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்கும் அவங்க எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் இதில். ஸோ அதே மாதிரியே the rating is based on the number of reports or output. ஸோ நம்மளுக்கு எத்தனை ரிப்போர்ட் இல்லைனா அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ற நம்பருக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டிங் தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ 0 அப்படின்னா நோ ரிப்போர்ட்ஸ், அதுவே 1 அப்படின்னா சம் ரிப்போர்ட்ஸ், and 2 அப்படின்னா many reports, and 3 அப்படின்னா most reports, and 4 அப்படின்னா all reports அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதுவே நம்ம பர்சன்டேஜில் பார்க்குறோம் அப்படின்னா 0க்கு வந்து 0%, and 1க்கு வந்து 25, and 2க்கு வந்து 50%, and 3க்கு வந்து 75, and 4 வந்து 100% அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஈச் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ். ஸோ நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்குற அந்த ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம வந்து ஃபைனலாக எஃபெக்டிவ்னஸ் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நம்ம வந்து அந்த எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக ஒரு எஃபெக்டிவ்னஸ் ஸ்கோர் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்டிவ்னஸோட நார்ம் எப்படி, ஸோ எந்த அளவுக்கு ரேட்டிங் இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும், ஏன்னா எந்த அளவுக்கு ரேட்டிங் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ES/MIS அப்படின்றது வந்து ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஸ்கோர். ஸோ இந்த எஃபெக்டிவ்னஸ் ஸ்கோர் வந்து 4க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட சிஸ்டமில் வந்து ஹை காஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகும், அதே மாதிரியே நம்மளோட என்விரான்மெண்ட்டும் வந்து அன்சர்டனாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இவங்க சொல்கிற இந்த 4 அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா அப்படின்றதும் ஒரு டவுட்டாக தான் இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் MIS எவாலுவேஷனில் இவ்வளோ தான் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ மெயினாக நம்ம வந்து மாடல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்றத பார்க்கணும், அண்ட் அதே மாதிரி மாடல் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதும் என்னன்றது பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த எஃபெக்டிவ்னஸ் நார்ம் என்ன அப்படின்றது வந்து லைட்டாக பார்த்துடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து 3rd டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 4th டாபிக் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து காஸ்ட் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷன். ஸோ இது வந்து எவாலுவேஷன் ஆஃப் MISல 4th டாபிக். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள் நம்மளுக்கு நேம்லே வந்து காஸ்ட் ஆர் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த எவாலுவேஷன் வந்து காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்டை வந்து பேஸ் பண்ணி ஒரு எவாலுவேஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், it is an economic evaluation of the system in which
cost to be incurred for developing, implementing and operating a system are to be justified against the expected benefit from the system. ஸோ அதாவது அந்த சிஸ்டமுக்கு எவ்வளோலாம் காஸ்ட் ஆகுதோ, ஸோ அந்த காஸ்ட் என்னென்ன அப்படின்னா டெவலப்பிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா காஸ்ட்டும் எவ்வளோ ஆகுது, அதே மாதிரியே அந்த சிஸ்டம்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றதுக்கான ஒரு கம்பேரிசன் தான் இந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷனில் வந்து பண்ணுவாங்க. So in other words, cost benefit analysis determines the cost effectiveness of the system. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆல் தீஸ் காஸ்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ இதில் வந்து டோட்டலாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து காஸ்ட் அண்ட் இன்னொன்று வந்து பெனிஃபிட். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ காஸ்ட் எலமெண்ட்ஸ்லாம் என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இனிஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் இன்கர்ட் இன் டெவலப்பிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் இன்கர் ஆச்சோ ஸோ அது எல்லாமே நம்ம வந்து இனிஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ராஜெக்ட் பிளானிங் காஸ்ட் அண்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி காஸ்ட், டிசைன் காஸ்ட், conversion cost, implementation cost, including user training cost, testing cost. ஸோ நம்ம வந்து அந்த சிஸ்டமோட ஸ்டார்டிங் லெவல் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவோமோ ஸோ அந்த எல்லா காஸ்ட்டும் வந்து நம்ம இனிஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்படி தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஒன் டைம் காஸ்ட். So it is cost incurred in facilities and in procuring various equipments, including hardware etc. required for the operation of the system. So அந்த சிஸ்டமோட ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் அண்ட் அதே மாதிரி கேபிட்டல் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எது யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேபிட்டல் காஸ்ட்டில் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கேபிட்டல் காஸ்ட்டில் வந்து ஃபெசிலிட்டி காஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் சைட் எல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து வயரிங், ஃப்ளோரிங், லைட்டிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த ஃபெசிலிட்டி காஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. ஸோ அதில் வந்து the cost on space required for office, storage and computer programs, ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த சிஸ்டமுக்கு ஸோ அது எல்லாமே வந்து ஃபெசிலிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி காஸ்ட் அப்படின்றது வந்து கேபிட்டல் காஸ்ட்டில் வந்து ஒரு காஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து கேபிட்டல் காஸ்ட் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் காஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, annual operating cost is the cost incurred in operating the system. So இந்த annual operating cost அப்படின்றது அந்த சிஸ்டமை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் காஸ்ட் ஆகுமோ அதுதான் வந்து annual operating cost. ஸோ அது என்னென்ன காஸ்ட் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட், பர்சனல் காஸ்ட், ஓவர்ஹெட்ஸ் அண்ட் சப்ளை காஸ்ட். ஸோ அந்த சிஸ்டமை நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அண்ட் அதே மாதிரியே அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பர்சனல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறது, தென் ஓவர் ஹெட்ஸ் அண்ட் சப்ளைஸ், இது எல்லாமே வந்து ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னா ஸோ அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து அந்த சிஸ்டம்க்கு மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பர்சனல் காஸ்ட் அப்படின்றதும் ஸோ அதே தான். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் இடிபி, ஸ்டாஃப் சேலரிஸ். ஸோ அந்த சிஸ்டமை வந்து ஆப்ரேட் பண்ணுற ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதும் நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். தென் ஓவர்ஹெட் காஸ்ட் அப்படின்றது டே டு டே ஆப்ரேஷன் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டம்க்கு டே டு டே என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுமோ அது எல்லாமே ஓவர்ஹெட் காஸ்ட். அண்ட் சப்ளை காஸ்ட் அப்படின்றது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு மெயினாக இந்த காஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 காஸ்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் வந்து கேபிட்டல் காஸ்ட், அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து காஸ்ட்டோடது. இப்போ நெக்ஸ்ட் பெனிஃபிட்டோடது பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள். ஸோ பெனிஃபிட்ஸ் வந்து டேன்ஜிபிள் ஒரு இன்டேன்ஜிபிள் அண்ட் டேரக்ட் ஒரு இன்டேரக்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பெனிஃபிட்டில் வந்து மேஜராக 2 பெனிஃபிட்டை சொல்கிறாங்க. ஒன்று வந்து இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா மினிமைசிங் த காஸ்ட் ஆஃப் ப்ராசஸிங். ஸோ ப்ராசஸிங் காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறது செகண்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் இன் த அக்யூரசி, டைம்லினஸ், non-duplication, adequacy, usefulness in information. ஸோ நம்மளோட சிஸ்டமில் இந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம மேனேஜர் லெவலில் நம்மளுக்கு பெட்டரான டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக சொல்கிறாங்க. செகண்ட் பெனிஃபிட் என்னது மினிமைசிங் த காஸ்ட். ஸோ அதில் வந்து எரர் கண்ட்ரோல், ரெடியூசிங் சேலரி அண்ட் லேபர் காஸ்ட் அண்ட் ரெடியூசிங் இன்வென்டரி காஸ்ட்.
ஸோ இந்த காஸ்ட் மினிமைசேஷனில் ஸோ நம்ம வந்து எரர்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் நம்மளுக்கு காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரியே சேலரிஸை வந்து ரெடியூஸ் பண்ணாலும் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். தென் லேபர் காஸ்ட் அண்ட் ரெடியூசிங் இன்வென்ட்ரி காஸ்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட காஸ்ட் வந்து மினிமம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 பெனிஃபிட் பார்த்துருக்கோம் இதில். ஸோ நம்மளோட சிஸ்டம் வந்து இந்த 2 பெனிஃபிட்டும் கொடுக்குதா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த காஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணுவோம். தென் இந்த பெனிஃபிட் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ வந்து ரெவன்யூ வந்தது அப்படின்றதும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே கால்குலேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் எப்படி வருது அப்படின்றத கம்பேர் பண்ணி தான் இந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷனில் வந்து நான் சிஸ்டமோட குவாலிட்டி வந்து அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் பார்த்துட்டோம் அண்ட் பெனிஃபிட்டும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்கள், டேபிள். ஸோ MIS எவாலுவேஷன் ஃபார்ம். ஸோ MIS எவாலுவேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் அட்ரஸ் வந்து கொடுக்கணும். தென் டேட் அண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 3 காஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட்டட் இனிஷியல் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஸோ அது என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம இங்கே டோட்டல் போடணும். நெக்ஸ்ட்டு ஸோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பியில் வந்து எஸ்டிமேட்டட் கேபிட்டல் காஸ்ட். ஸோ கேபிட்டல் காஸ்ட் என்னென்ன அப்படின்றது கால்குலேட் பண்ணி இங்கே வந்து நம்ம டோட்டல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்டட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் அப்படின்றது. ஸோ அந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்னென்ன அப்படின்றது பார்த்துட்டு அதோட வேல்யூஸும் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த ஏபிசி ரெண்டுக்குமே செப்பரேட்டாக நம்ம வந்து டோட்டல் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிமேட்டட் பெனிஃபிட். ஸோ பெனிஃபிட்டில் வந்து ரெடியூஸ்டு சேலரி, ரெடியூஸ்ட் இன்வென்ட்ரி காஸ்ட் அண்ட் பெட்டர் டெசிஷன் அண்ட் எனி இன்டான்ஜிபிள் பெனிஃபிட் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட். ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இந்த இடத்துல டோட்டல் டி அப்படின்றது கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஆனுவல் சேவிங்ஸ். ஸோ இந்த வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ நம்மளோட பெனிஃபிட்ஸ் வந்து டி அப்படின்றது அண்ட் வந்து காஸ்ட் அப்படின்றது வந்து சி அப்படின்றது. ஸோ இந்த டி அண்ட் சியை மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து ஆனுவல் சேவிங்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் இதில் வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டோட ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ நம்மளுக்கு இந்த லெசனில் சம்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்காக டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த 3 காஸ்ட் இருக்குது அண்ட் அதே மாதிரியே பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் அதுக்காக. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி காஸ்ட் அண்ட் இதெல்லாம் போடணும் அப்படின்றத பார்த்தோம். பட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும், இல்லைனா எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்கல. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் என்னது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ அந்த காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து எவாலுவேஷன் மாடல்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் சொல்லியிருக்காங்க, ஃபார் எவாலுவேஷன் தீஸ் ஆர் செவரல் மாடல்ஸ் விச் ஆர் அவைலபிள். ஸோ நம்ம எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெட் பெனிஃபிட் அனாலிசிஸ், நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் வேல்யூ அனாலிசிஸ், நெட் ப்ரெசன்ட் வேல்யூ, பேபேக் மெத்தட், கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ் அண்ட் பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ இன்னும் எக்ஸெட்ரான்னு போட்டுருவாங்க. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபைனலாக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ அதாவது, however the difficulty in quantifying intangible and indirect cost and benefits becomes its major limitation. ஸோ நம்ம வந்து அந்த டேபிளில் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் பாருங்கள், ஸோ இன்டான்ஜிபிள் ஐட்டம்ஸும் நம்ம வந்து இதில் வந்து காஸ்ட் எடுக்கிறோம். ஸோ நம்ம இன்டான்ஜிபிள் ஐட்டமுக்கு இந்த மாதிரி நம்பரில் ஒரு குவான்டிட்டி கொடுக்கறது கஷ்டம். ஸோ அதனாலேயே இந்த எவாலுவேஷனோட லிமிடேஷன் அப்படின்றது இது ஒன்று வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து இந்த காஸ்ட் என்னென்ன அப்படின்றது 3 காஸ்ட் என்னன்றதை பார்த்தோம் அண்ட் பெனிஃபிட்னாலும் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கான எவாலுவேஷன் மாடல்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ காஸ்ட் அண்ட் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷனில் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் வந்து பார்த்துருக்கோம் அண்ட் எவாலுவேஷன் கிளாஸஸும் பார்த்துட்டோம். தென் ப்ராடக்ட் பேஸ்ட் எவாலுவேஷன் வந்து பார்த்துட்டோம். தென் அதேமாதிரி காஸ்ட் பெனிஃபிட் பேஸ்ட் எவாலுவேஷனும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. ஸோ பாருங்கள், சிஸ்டம் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிளியராக என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இஸ் அன் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி. ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து ஆன்கோயிங் ஆக்டிவிட்டி, அதாவது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கிற ஆக்டிவிட்டி, விச் கவர்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் ரிமூவிங் ப்ரோக்ராம் அண்ட் டிசைன் எரர்ஸ், updating documentation and test data,
அண்ட் அப்டேட்டிங் யூசர் சப்போர்ட். ஸோ இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல இந்த எல்லா விஷயங்களுமே இன்க்ளூட் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டிசைன் எரர் அண்ட் அப்டேட்டிங் டாக்குமெண்டேஷன் அண்ட் டெஸ்ட் டேட்டா அண்ட் அப்டேட்டிங் யூசர் சப்போர்ட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மெயின்டெனன்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு 3 classes. ஸோ 3 classes-ஆக வந்து இதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டிவ், நெக்ஸ்ட் வந்து அடாப்டிவ், நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், this type of maintenance implies removing error in a program which might have crept in the system due to the faulty design or wrong assumption. ஸோ இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல ஸோ அந்த சிஸ்டமில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எரர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல பண்ணுறாங்க. ஸோ thus in corrective maintenance processing or performing failures are repaired. ஸோ அதே தான் இந்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல அந்த சிஸ்டமில் இருக்கிற ஏதாவது ப்ராசஸிங்கோ இல்லை பெர்ஃபார்மன்ஸோட ஃபெயிலியர்ஸோ வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் வந்து அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இன் அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் program functions are changed to enable the information system to satisfy the information needs of the user. ஸோ அடாப்டிவ், ஸோ அந்த நேம்லேயே நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நியூ ப்ரோக்ராமை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸ் தான் இந்த அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு பார்த்த கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ அதனால் அது வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இது வந்து அந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் இது வந்து அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம புது ஃபங்க்ஷன் வந்து அடாப்ட் பண்ணுறோம் அதனால். ஸோ இது எதனாலலாம் நடக்கும் அப்படின்னா சேஞ்ச் இந்த ஆர்கனைசேஷனல் ப்ரொசீஜர். ஸோ ஆர்கனைசேஷனோட ப்ரொசீஜர்லேயே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக சிஸ்டம்லேயும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் சிஸ்டம்லேயும் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ், பாலிசிஸ். ஸோ அதே மாதிரியே தான் ஆர்கனைசேஷனில் இந்த ஆப்ஜெக்டிவ் கோல்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அது வந்து சிஸ்டமில் வந்து நம்ம கொண்டு வரணும். Next changes in forms and changes in information needs of manager. Next change in system control and security needs. ஸோ இந்த மாதிரியான காசஸ்னால சிஸ்டம் வந்து நம்ம அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் ஆடிங் நியூ ப்ரோக்ராம் ஆர் மாடிஃபைங் த எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் to enhance the performance of the information system. ஸோ இந்த பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல ஒன்று வந்து நம்ம நியூ ப்ரோக்ராம் வந்து ஆட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரோக்ராமில் வந்து ஏதாவது வந்து மாடிஃபை கொண்டு வருவோம். ஸோ திஸ் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இஸ் அண்டர்டேக்கன் டு ரெஸ்பான்ஸ் டு த யூசர்ஸ் அடிஷ்னல் நீட்ஸ். ஸோ யூசர்ஸ் வந்து ஏதாவது அடிஷ்னல் நீட்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்காக இந்த பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் வந்து காசஸாக வருது அப்படின்னா ஸோ சேஞ்சஸ் இன் கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் லாஸ், தென் எக்கனாமிக் ஆர் காம்படிட்டிவ் கண்டிஷன், தென் நியூ டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு வந்து இது எல்லாமே காசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எதனால் ஆகுது அப்படின்னா வித் ஆர் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவுட் சைட் சேஞ்சஸ் அப்படின்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா அதுதான் இந்த 3 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்மளுக்கு மெயின்டெனன்ஸில் வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கரெக்டிவ், செகண்ட் ஒன் வந்து அடாப்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து பர்ஃபெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா maintenance responsibility should be entrusted to a qualified supervisor and teams of a MIS experts. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும். அண்ட் அதே மாதிரியே அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சிஸ்டமில் இருக்கிற எல்லாம் இந்த MIS எக்ஸ்பர்ட் டீமில் இருக்கிற சுப்பீரியரான குவாலிஃபைடான ஆளுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த அந்த 5 டாபிக் தான் இங்கே கரெக்டாக கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எவாலுவேஷன் அப்ரோச்சஸ் பார்த்தோம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் ஒன் வந்து எவாலுவேஷனோட கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ அது செகண்ட் கொஷின். தென் தேர்ட் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக வந்து நம்ம காஸ்ட் பெனிஃபிட் எவாலுவேஷன் வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து அந்த டேபிளுமே வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து அந்த டேபிளை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் வந்து இதில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லெசனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களும் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டாபிக்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.